ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2248வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய பதிவிலே முதல் 3 கன்னிகளை அனுபவித்தோம். இன்று மேலும் 3 கன்னிகளை இன்றைக்கு 2ஆம் பகுதியாக அனுபவிக்கலாம். பெரிய திருமடல் பிரபந்தம் 297 அடிகள் கொண்டது, 148 கன்னிகளை கொண்டது. அதனால் மொத்தமாக அதனை அனுபவித்தல் என்பது இயலாது. அதனால் பகுதி பகுதியாக நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு 2வது பகுதி. இன்று பாசுர பகுதியை பார்க்கலாம். இரு சுடரை முதலிலே சென்ற பகுதியிலே பார்க்கடலிலே எம்பெருமான் நாராயணன் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறான் என்று சொல்ல ஆரம்பித்தார். மன்னிய பல்பொரிசேர் ஆயிரவாய் வாளரவின் சென்னி மணிக்குடுமி தெய்வச் சுடர் நடுவுள் மன்னிய நாகத்து அணை மேல் ஓர் மாமலை போல் மின்னும் மணிமகர குண்டலங்கள் வில்வீச துன்னிய தாரகையின் பேரொளிசேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால் என்று சொல்லியிருந்தார். அதாவது எம்பெருமான் பல்ல திருஅனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்கிறான். அது எப்படி இருக்கிறது? பல பொறிகளோடு ஆயிரக்கணக்கான வாய்களும் ஒளியும் வாய்ந்த ஆதிசேடனுடைய தலைகளில் உள்ள இரத்தினங்களின் ஜோதி கொழுந்துவிட்டு பரவுகிறது. அதன் நடுவிலே திரு அனந்தாழ்வானாகிய படுக்கையிலே பெரிய மலை போல் எம்பெருமான் விளங்குகின்றான், சாய்ந்து விளங்குகின்றான். இவன் அணிந்துள்ள மணிமயமான மகர குண்டலங்கள், காதிலே அணிந்திருக்கக்கூடிய மகர வடிவிலான குண்டலங்கள் ஒளி வீசுகின்றன. தாரைகளின் ஒளி நெருங்கிய வானம் மேற்கட்டியாக விதானமாக விளங்குகிறது என்பது சென்ற பகுதி. இந்த பகுதியில தொடர்ந்து இரு சுடரை மன்னும் விளக்காக ஏற்றி மறிகடலும் பன்னும் திரைக்கவரி வீச நிலமங்கை தன்னை முனநாள் அளவிட்ட தாமரை மேல் தாமரை போல் மன்னிய சேவடியை வானியங்கு தாரகை மீன் என்னும் மலர்பிணையல் எய்த்த மலை கூந்தல் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா வடிவமைந்த அன்னநடைய அணங்கே என்பது இந்த பகுதி. இரு சுடரை மன்னும் விளக்காக ஏற்றி மறிகடலும் பன்னும் திரைக்கவரி வீச நிலமங்கை தன்னை முனநாள் அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவடியை வாணியங்கு தாரகை மீன் என்னும் மலர்பிணையல் ஏய்ந்த மலை கூந்தல் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா வடிவமைந்த அன்னநடைய அணங்கே. இரு சுடரை மன்னும் விளக்காக ஏற்றி மறிகடலும் பன்னும் திரைக்கவரி வீச நிலமங்கை தன்னை முனாள் அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவடியை வாணியங்கு தாரகை மீன் என்னும் மலர்பிணையல் ஏய்த்த மலை கூந்தல் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா வடிவு அமைந்த அன்னநடைய அணங்கே. பதவரை பார்க்கலாம். முதலிலே இரு சுடரை திருவாளி திருச்சங்கு என்ற 2 பேர் ஒளிகளை மன்னும் விளக்காக ஏற்றி என்றும் ஒளி நிலை பெற்றிருக்கும் விளக்குகளாக ஏற்றி வைத்துக்கொண்டு கையிலே எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிற திருவாளி திருச்சங்கு 2ம் பெரிய விளக்குகள் போல ஒளி வீசி கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார். மறிகடலும் அலைகள் கரைக்கு வந்து மீண்டும் திரும்பச் செல்கின்ற இயல்பினையுடைய கடல் மறிகடலும் பன்னு திரைக்கவரி வீச பரவிய அலைகளாகிய சாமரங்களை வீசவும் வானியங்கு தாரகை மீன் என்னும் வானத்தில் உலவுகின்ற விண்மீன்களாகிய மலர்பிணையல் ஏய்ந்த பூமாலையை அணிந்த மலை கூந்தல் மேகங்களாகிய கூந்தலை உடையவளாய் தென்னன் உயர் பொறுப்பும் பாண்டிய நாட்டில் உள்ள உயர்ந்த திருமாலிருஞ்சோலை மலையும் தெய்வ வடமலையும் தேவர்கள் வழிபடும் திருவேங்கடமலையும் என்னும் இவையே முலையா எந்த இரு மலைகளையும் தனது 2 தனங்களாக கொண்டு
வடிவமைந்த பெண்ணுக்குரிய வடிவம் அழகாக பொருந்த பெற்ற அன்னநடை அணங்கு நிலமங்கைதான். அன்னப்பறவையை போன்ற நடையினையுடைய தெய்வ பெண்ணாகிய பூமி பிராட்டி தன்னை முனநாள் அளவிட்ட, தன்னை ஒரு காலத்தில் அளந்த தாமரை போல் மன்னிய சேவடியை அடியினையை, தாமரை போன்ற எம்பெருமானுடைய சிவந்த திருவடிகளையும், இந்த கடைசியாக சொன்ன இரண்டு பொருள் அந்த 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 பதவுரை அடுத்த பகுதியிலே அனுபவிப்போம். என்றாலும் இங்கே அது குறிப்பிடப்படுகிறது. இந்த பகுதியினுடைய பொருள் என்ன? சக்கரத்தாழ்வான் பாஞ்சசன்னி ஆழ்வான் ஆகிய இருவரையும் இரு விளக்குகளாக ஏற்றி அலையெறுகின்ற கடலும் பரவிய அலைகளாகிய சாமரம் வீசும்படியாக திருவடிகளை நீட்டி சயனித்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இந்த திருவடிகள் முன்பு நிலமங்கையாகிய பூமியை அளந்தவை, தாமரை போல அழகியன. வானத்தில் இயங்கும் அஸ்வினி முதலான நட்சத்திரங்களும் மற்றுமுள்ள நட்சத்திரங்களும் சேர்ந்து இவளுக்கு மலர் மாலையாகின்றன. மேகங்கள் கூந்தலாகின்றன. தெற்கு திருமலையும் வடக்கு திருமலையும் இவளுக்கு தனங்கள். இவள் அன்னநடை வாய்ந்தவள், அழகு மிகுந்தவள். அவள்தான் பூமி பிராட்டி. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகியோருடைய வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். இரு சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி. சக்கரத்தாழ்வானும் ஸ்ரீ பாஞ்சசன்னி ஆழ்வானும் சங்கும் சக்கரமும் இவன் அவதரித்து போன இடமெல்லாம் இவனோடு கூட போகக்கூடியவர்கள் அல்லவோ, அந்த இருவரையும் நிலையான அணையாத விளக்காக ஏற்றி. இரு சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி. இரு சுடரை என்றது லோக பிரசித்தமான சந்திர சூரியர்களை சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை தன் நாபி வலயத்து பேரொளி சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னை திசைமுகனை தான் படைக்க என்று ஊழிக்கால பெருநீரிலே உலகையாக்குவதற்காக கண் வளர்ந்தருடுவதை சொல்லும் இந்த இடத்திலே அதற்கு பின் படைக்கப்பட்ட சந்திர சூரியர்கள் அப்போது விளக்காக இருக்க வாய்ப்பில்லையே என்றால், இந்த கருத்தை மனதிலே கொண்டே சக்கரம் சங்கும் இரண்டையும் இரு சுடராக முதல் உரையில் பொருள் சுட்டப்பட்டது. அப்படி அல்லாமல் இரு சுடர்கள் என்று சந்திர சூரியர்களை சொல்லும் சப்தங்கள் கவிபாடுகிற ஆழ்வார் தான் பிற்காலத்தில் உள்ளவராகையாலே தனக்கு முற்பட்ட காலத்தில் உள்ள சந்திர சூரிய வாசக சப்தங்களை குறிப்பிடுவதனால் குறையொன்றுமில்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இரு சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி. மறிகடலும் பன்னு திரைக்கவரி வீச. அலையெறுகின்ற கடலும் தன் பரவிய அலைகளாகிற சாமரத்தை வீச. சர்வேஸ்வரன் திரு அனந்தாழ்வான் மேலே உறங்குகின்ற போது உள்ள அழகை கண்ட ஆனந்தத்தாலே கீழேயுள்ள மண்ணை மேலே கொண்டு வந்து எரிகிற கடலானது தன்னுடைய பரவின திரைகளாகிற சாமரத்தை வீச என்று பொருள். மறிகடலும் பன்னு திரைக்கவரி வீச. பேரலியாய் புறப்பட்டு வந்து சிதைந்த சிற்றலைகள் திவலைகளாக திருவடிகளிலே வந்து மோதி அதுவே கால் பிடிக்க உறங்குவது போலே எம்பெருமான் திருக்கண் வளர்ந்தருளுகிறான். எதற்கு சாமரம் வீசுகிறது கடல் என்றால், மன்னிய சேவடியை பன்னு திரை கவரி வீச என்று அன்வயம் செய்து திருவடிக்கு சாமரம் வீசுகிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். திருவடிதான் எப்படிப்பட்டது என்றால், நிலமங்கை தன்னை முனநாள் அளவிட்ட தாமரை போல். பெருமையாலே பூமி என்று பெயர் பெற்றிருப்பவள் என்கிறபடியே ஒருவரால் அளவிட முடியாததாய் இருப்பதல்லவோ பூமி. அப்படி அளவிட முடியாத பூமியை ஓர் அன்றலர்ந்த தாமரையை கொண்டல்லவோ அளந்தான், தன் திருவடிகளால் அளந்தான். மென்மை, குளிர்ச்சி, நிறம், மனம், அழகு முதலியவற்றால் ஒரு சிறிது ஒத்திருக்கையாலே அப்போது அலர்ந்த தாமரையை ஊமையாக சொல்லக்கூடிய திருவடியை கொண்டல்லவோ எம்பெருமான் அந்த பூமியை அளந்தான். முன் ஒரு நாள் எம்பெருமான் உலகை அளந்தது பல யுகங்களுக்கு முன்னாயிருந்த போதிலும் தம் நினைவின் முதிர்ச்சியாலே ஆழ்வாருக்கு சற்று முன்பே நடந்த செயல் போல தோற்றுகையாலே முனநாள் என்கிறார். அளவிட்ட தாமரை போல்
முன்பு இவ்வுலகங்களை அளந்தருளியதாலே இந்த திருவடிகள் கன்றி சிவந்து செந்தாமரை போலே காட்சியளிக்கிறது என்று நிரூபிக்கலாம்படி இருக்கிறது. அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவடியை, மென்மை முதலான சில குணங்களுக்கு தாமரையை ஒரு சிறிது ஒப்பாக சொன்ன மாத்திரமே கொள்ளத்தகும். கொஞ்சம்தான் உவமையாக சொல்லலாம். சிறிது பொழுது கழிந்தால் தாமரையின் அழகு, மனம் முதலிய மாறி வாடிவிடுமே. அப்படியல்லாமல் இந்த குணங்களை நித்தியமாக கொண்ட திருவடிகளை என்கிறார். மன்னிய சேவடியை, மாறாத நிலையான செவ்வியை, அழகையுடைய திருவடிகளை, மன்னிய சேவடியை மறிகடலும் பண்ணும் திரைக்கவரி வீச என்று கொண்டு கூட்டி பொருள் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த மன்னிய சேவடியை அலை வீசுகின்ற கடல் அப்படியே சாமரம் வீசுகிறது, திருவடிகளுக்கு சாமரம் வீசுகிறது. இனி பூமி பிராட்டி எம்பெருமானுடைய திருவடிகளை வருடும் செய்தி சொல்லப்படுகிறது. வான் இயங்கு தாரகை மீன் மண்ணும் மலர் பிணையல் ஏய்ந்த மலை கூந்தல். உத்தம நாயகியான இவளுக்கு கரு நெடுங்கூந்தலும் அதிலே சூடிய கதம்ப மாலையும் இருக்க வேண்டும் அல்லவா? அவை உண்டோ என்றால், ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களும் தாரகைகளும் ஆகிற கதம்ப மாலையால் அலங்கரிக்கப்பட்டதாய், அதையும் உள்ளே அடக்கும்படி பரப்பை உடையதாய், களைப்பை போக்கும் மேகமாகிற மயிர்முடியை உடையவள் நிலமடந்தை என்பது. வானியங்கு தாமரை, வானியங்கு தாரகை மீன் மண்ணும் மலர்பிணையல் ஏய்ந்த மலை கூந்தல். நாயகனான சர்வேஸ்வரன் இவள் பூமி பிராட்டி ஒரு தரம் தன் திருக்குழலை அவிழ்த்து நழுவ விட்டால் சர்வேந்திரியங்களுக்கும் சர்வவித போகங்களையும் பெற்றவன் போல மனநிறைவு கொள்ளுவான் எம்பெருமான் என்றபடி. தாரகை, அஸ்வினி முதலான 27 நட்சத்திரங்கள், தாரகை மீன் மற்றும் உள்ள தாராகணங்கள். தாரகை மீன் என்பது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் மற்ற உள்ள தாராகணங்களும் ஆகும். தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா. சான்றோர்கள் ஆதிகாலத்திலே இகழ்ந்திருந்த மிலேச்ச பூமியாயிருந்த தென்னாட்டில் உள்ள சேர சோழ பாண்டிய அரசர்கள் என்னுடையது என்னுடையது என்று விரும்பி ஏற்றுக்கொள்ளும்படியாயிருக்கின்ற திருமாலிருஞ்சோலைமலையும் சம்சாரிகளும் வந்து வணங்கலாம்படி மேன்மையின் உயர்வையுடைய திருவேங்கடமலையுமாக இப்படி சொல்லப்படுகின்ற இவை இரண்டும், திருமாலிருஞ்சோலைமலையும் திருவேங்கடமலையும் ஆகிய இரண்டும் தனக்கு இரு முலைகளாகின்றன. நிலமகளாகியவளுக்கு 2 முலைகளாகின்றன. உயர்ந்து பருத்து உறுதி பெற்ற முலைகளையுடைய உத்தமநாயகி பிராட்டி என்பதை இது உணர்த்துகிறது. தாய் முலையானது குழந்தைகள் தன்னது என்று விரும்பி வாசியற அடையும்படியாயும் இருப்பது போல இந்த முலைகளும் இருக்கின்றன என்பது கருத்து. உயரத்திலும் பருமனிலும் உறுதியிலும் இவற்றிலும் இந்த 2 மலைகளை காட்டிலும் சிறந்த மலைகளான மேருமலை இருக்கிறது, இமயமலை இருக்கிறது. அப்படி இருக்க அவைகளை இவளுக்கு நிலவங்கைக்கு முலையாக சொல்லாமல் இந்த 2ஐயும் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், தலைவன் எப்பொழுதும் விரும்பி விடாமல் பற்றி இருப்பவை அல்லவோ தலைவியின் முலைகளும். அப்படியே எம்பெருமான் என்றும் இந்த மலைகளையே விரும்பி விடாமல் இருக்கிறானாகையால் இவற்றை சொல்லுகிறார் எனலாம். தென்கொள் திசைக்கு திலதமாய் நின்ற திருமாலிருஞ்சோலை நங்கள் குன்றம் கைவிடான் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்லுவது போன்றும், வரன் சென்று சேர் திருவேங்கடம் என்றும் சொல்லுகையாலே இவற்றை முலையாக சொல்லுகிறது என்பது பொருள். இந்த திருமாலிருஞ்சோலை மலையின் பெருமையை நினைத்தல்லவோ வால்மீகி பகவானும் ராமபிரான் தங்கியிருந்த சித்திரகூட மலைக்கு இதனை உபமானமாக சொன்னார். ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே ராமனும் சீதையும் இலக்குவனும் சித்திரமலைக்கு செல்கிறார்கள். கானம் செல்லும் போது அப்பொழுது சொல்லப்படுகிறது, கிரிராஜன் என்ற சிறப்பு பெயருடைய திருமாலிருஞ்சோலை மலையை ஒத்த திருச்சித்திரகூடமலை என்று சொல்கிறார். இது மிக அழகானது, கண்ணுக்கு அழகதாயும் கண்ணுக்கு அழகாயிருந்தாலும் காதலன் விரும்பாமல் இருப்பதுண்டு.
அப்படியோ இந்த சித்திரகூடமலை இல்லை. பூமி பிராட்டிக்கு திருமலை தடங்களுள் ஒன்று போன்ற திருமாலிருஞ்சோலை மலையை ஒத்திருப்பது இந்த சித்திரகூடமலை என்று சொல்கிறார். அதை போல இதில் காதலன் வாழ்கிறானோ எனில் பிராட்டியின் திருமலை தடமாகையாலே ராமபிரான் இதையும் விடாது விரும்பி பற்றி நிற்கிறான். மிருகங்கள் நிறைந்த சித்திரகூட மலைச்சாரலிலே மகா தேஜஸ்வியான ராமபிரான் குபேரன் தனக்கு ஆனந்தத்தை விளைக்கும் சைத்திர ரதம் தோட்டத்திலே விடாது வாழ்வது போல விடாது வாழ்கிறார் இங்கே சித்திரகூட மலைச்சாரலிலே. அப்படிப்பட்ட சித்திரகூடத்தை காட்டிலும் பெருமை பெற்றது வேறு எதுவும் இல்லை என்று அந்த ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்திலே, ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே வரக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. வடிவமைந்த மலைகள் ஆகிற முலைகளுக்கு தக்கவாறு பூமி பிராட்டியின் திருமேனியும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இந்த இரண்டு பெரிய மலைகள் திருமாலிருஞ்சோலையும் திருவேங்கடமலையும் முலைகளாக இருக்கின்றன என்றால் அதற்கு பாந்தமாக அமைப்பாக பூமி பிராட்டியின் பொருத்தமாக வடிவாக அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அன்ன நடைய, அன்னத்தின் நடையை ஒத்த நடையை உடையவளாய் நாயகனோடு கலவியின் பொருட்டு அவன் முன்னே 4 அடி நடந்தால் அவன் இந்த நடைக்கே அடிமையாகி வேறொன்றையும் நெஞ்சிலே நினைக்க முடியாதவன் ஆகிறபடி அப்படிப்பட்டவள் நடையை உடையவள் அன்ன நடையள். அணங்கே உலகியலை கடந்து மேம்பட்ட இயல்பினளாயிருத்தல் அணங்கே எனப்படும். பிள்ளைகளாகிய நாம் தெய்வமாக வழிபடத்தக்கவள் அவள் என்பது. தேவதா பிஸ்ஸாமா என்று ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே வரும். சீதை தேவதைகளை ஒத்தவள் என்கிறபடியே பிராட்டி பரதன் இலக்குவன் முதலிய மூவருக்கும் தெய்வம் போலே இருந்தாள். எம்பெருமானுக்கும் மனத்துக்கு இனியவளாய் இருந்தாள். ஆக 4 வழிபடத்தக்கவளாயிருந்தாள் என்று அனுமன் சொன்னது போல பரகால நாயகியும் நிலமடந்தையை குறிப்பிடுகிறாள். அணங்கே தெய்வப்பெண்ணே என்கிறபடி தெய்வப்பெண்ணை குறிக்கும் சொல்லாகையாலே அப்ராகிருதமான தன்மையை உலகியலை கடந்து மேம்பட்ட இயல்புடையவளாயிருப்பவள் என்று சொல்கிறது. இங்கே முலை என்றும் இந்த பிரபந்தங்களிலேயே எப்பொழுதும் முலை என்றும் கலவி என்றும் சொல்லுவது சம்சாரத்திற்கேற்ற தாழ்ந்ததான சிற்றின்பத்திற்கு உறுப்பாயிருப்பனவற்றை அல்ல, அன்று அப்ராகிருதமான பேரின்பத்துக்கு உறுப்பானவற்றையே சொல்லிற்று என்பது கருத்து. அத்துடன் முலைகள் என்பது பக்தியை குறிக்கும். எம்பெருமானுக்கு விருப்பமானது பக்தி, இவனுடைய அடியவனுடைய பக்தி, அதுதான் முலை என்றும் அவனை அடைதல், அவன் திருவடிகளை சேர்தல் கலவி என்றும் சொல்லப்படும் என்பதை இங்கே நாம் குறித்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை பாசுர பகுதியை, இந்த 2வது பகுதியை அன்வைக்கலாம். இருசுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி மறிகடலும் பன்னும் திரைக்கவரி வீச நிலமங்கை தன்னை முனநாள் அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவடியை வாணியங்கு தாரகை மீன் மென்னும் மலர்பிணையல் ஏய்ந்த மலை கூந்தல் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா வடிவமைந்த அன்ன நடைய அணங்கே. இருசுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி மறிகடலும் பன்னும் திரைக்கவரி வீச நிலமங்கை தன்னை முனநாள் அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவடியை வாணியங்கு தாரகை மீன் என்னும் மலர்பிணையல் ஏய்ந்த மலை கூந்தல் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா வடிவமைந்த அன்ன நடைய அணங்கே என்ற இந்த பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர பகுதியுடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமன் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் அபயப்பிரதராசர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம்.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.